أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதினிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த சுன்னத்தான திருமண நிகழ்ச்சி இனிதே நடைபெற இருக்கிறது. திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய குடும்பத்தாரை அறிமுகம் செய்து இறை வசனங்களோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக துவங்க இருக்கிறோம். தோல் சாப்பு முத்துக்கட்டி பட்டறை முகமது அலி ஹாஜியார் குடும்பம் மற்றும் ஏடி ஹாஜியார் குடும்பம், எல்கேஎஸ் குடும்பங்கள் இணைந்து குத்துக்கல் தெரு, குறுக்கு தெரு, அம்பலமரைக்கார் தெரு ஆகிய இந்த குடும்பத்தாரின் அழகிய திருமண நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறையை ஓதி துவங்க இருக்கிறார் இளவல் எஸ்ஏசி ஃபர்ஹான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا. صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்புரையாற்ற வருகிறார்கள் சகோதரர் TAS மீரா சாஹிப் அவர்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறியவனாக எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கிறேன். எங்களது இல்ல அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கும் உள்ளூர் வெளியூர் மக்களை அன்புடன் வரவேற்கிறோம். குறிப்பாக திருச்சி, இலங்கை, சென்னை, ஹைதராபாத், கேரளா மற்றும் அனைத்து ஊர்களிலும் வந்திருக்கும் அனைவர்களையும் எங்கள் இல்லத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த ஜாமில் அஸ்ஹர் நிர்வாகத்தினரையும் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களையும் எங்கள் இல்லத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அஹ்லன் சலாம் மர்ஹபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் தனி மனிதர்களை உருவாக்கி அவர்களை கொண்ட குடும்பங்களை அமைத்து இறுதியில் தன் கொள்கை வழி சமூகம் ஒன்றை காண்பதை இலக்காக கொண்ட மார்க்கமாகும் இஸ்லாம். இஸ்லாத்தின் இலக்குகளில் குடும்பம்தான் பிரதான அம்சமாகும். சமூகம் என்ற இந்த விருட்சத்திற்கு வித்தாக அமைவது குடும்பமே தவிர வேறு எதுவுமே இல்லை. குடும்பம் என்ற நிறுவனத்தின் நுழைவாயில் திருமணமே ஆகும். இந்த பின்னணியில் தான் இஸ்லாம் திருமணத்திற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. திருமணம் இரு மனங்களையும் இதயங்களையும் தூய்மைப்படுத்துகிறது. மன அமைதியும் உள திருப்தியும் திருமணத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படும் மிக பிரத்யேகமான அம்சங்களில் ஒன்றாகும். இப்பேற்பட்ட முபாரக்கான சுன்னத்தான எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தின் வாழ்த்துறையை வாழ்த்த வருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய நமது மண்ணின் மைந்தர் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய துணைத் தலைவர் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களை சிறப்புரை வழங்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் மீதும் நபி தோழர்கள் மீதும் நபி குடும்பத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மணமக்களே, மணமக்களின் பெற்றோர்களே, உறவினர்களே, நண்பர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இல்லற விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ஒரு குடும்பம் என்னுடைய பள்ளித்தோழர், நீண்ட நாள் பள்ளித்தோழர் AT அப்துல் காதர் அவர்கள். இன்னொரு குடும்பம் எனது மனைவி வழி உறவினர்கள் மானா தம்பி ஹாஜியார் அவருடைய குடும்பம். ஆகவே எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாம் 2 வகையான வீடுகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஒன்று சக்கீனத், அமைதி அடைந்த வீடு. வல்லாஹு ஜாலலக்கும் ஃபியூ பியூத்திக்கும் சகனா, குர்ஆன் சொல்கிறது. இறைவன் உங்கள் இல்லங்களை அமைதி நிறைந்த வீடுகளாக ஆக்கினான். சக்கீனத்தான வீடுகள், அமைதியான வீடுகள். இப்போ அமைதி நிறைந்த வீடுன்னா எப்படி இருக்கும்? கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வேலை முடிந்து கணவன் வீட்டிற்கு திரும்புகிறான், அவனும் சிரித்த முகத்தோடு வீட்டிற்கு வருகிறான்.
மனைவியும் சிரித்த முகத்தோடு இருக்கிறாள். பெருமானார் சொன்னார் அல்லவா, நல்ல மனைவியினுடைய இலக்கணம் என்னவென்று சொல்லுகிற போது அவளை பார்த்தாலே அவள் மகிழ்விப்பாள் என்று சொன்னார்கள். பார்த்தாலே சந்தோஷம் வரும், அதான் நல்ல மனைவிக்கான ஒரு அடையாளம். ஆக இருவரும் கலகலப்பாக பேசுவார்கள், குழந்தையோடு கொஞ்சுவார்கள். இவர்கள் கொடுத்து வைத்த தம்பதியர்கள், பொறாமைப்படத்தக்க தம்பதியர்கள். இவர்கள் இறுதி வரை இப்படியே இருப்பார்கள். ஒரு கவிஞன் பாடியதைப் போல, முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை தொடர்ந்து வரும். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை தொடர்ந்து வரும். இந்த காதல் இனக்கவர்ச்சியினால் வந்த காதல் அல்ல, உளக்கவர்ச்சியினால் வந்த காதல். அந்த காதல் என்றுமே நீடிக்கும், இறப்பு வரை நீடிக்கும். அப்படிப்பட்ட காதல். இதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், மவத்தன் வ ரஹ்மா. இறைவன் உங்களுக்கிடையே அன்பையும் கிருபையையும் தோற்றுவித்திருக்கிறான், ஆண்களுக்கிடையும் பெண்களுக்கிடையேயும். ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு திருமணத்தை விட சிறந்த உறவு எதுவும் இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள். ஆகவே இதுதான் சகீனத்தான வீடு, அமைதியான வீடு. இதில் யார் இங்குள்ளவர்களுக்கு எவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ மிகப்பெரிய பாக்கியசாலிகள். கோடி ரூபாய்களை பெற்றாலும் கிடைக்காத அமைதி இதுதான் மிகப்பெரிய அமைதி என்பதனை உணர்ந்தவர்கள் நன்றாக புரிவார்கள். இன்னொரு வீட்டை பற்றியும் இஸ்லாம் சொல்லுகிறது, லா தஜாலு ஃபீ புயூத்தகும் குபூரா. உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபரஸ்தான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். மயான வீடு அது அமைதி வீடு, இது மயான வீடு. அங்கும் அமைதிதான், இங்கும் அமைதிதான். இது மயான அமைதி, மகிழ்ச்சி அமைதி அல்ல, மயான அமைதி. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், பேசினாலே சண்டை தான். ஒன்று பேச மாட்டார்கள், அல்லது பேசினாலே அங்கே சண்டை தான் நிகழும். வருவார், சட்டையை கழட்டி போடுவார், முகத்தை கழுவுவார், டேபிளிலே போய் உட்காருவார். ஒரு டொங் என்று ஒரு சத்தம் கேட்கும்னா சாப்பாடு வச்சாச்சின்னு அர்த்தம். ஒரு சத்தம் கேட்டால் சாப்பாடு வச்சாச்சின்னு அர்த்தம். முழுங்குவார், கொஞ்ச நேரம் தொலைபேசியை பார்ப்பார், அந்த அம்மாவும் பார்ப்பாங்க, போய் படுத்துருவாங்க. ஆக ரெண்டு வகை, ஒன்று சகீனத் அமைதி தருகின்ற வீடு, இன்னொன்று மயான அமைதி புரிந்த வீடு. ஒருவர் எப்போதடா வீட்டுக்கு போகலாம் என்று எண்ணுகிறார், இன்னொருவர் ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் என்று எண்ணுகிறார். ரெண்டு வகையான மனிதர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ரெண்டாவது வகை நிலை ஏன் உருவாகியது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். இன்னொன்றும் இருக்கிறது இஸ்லாத்திலே, எந்த விஷயத்தையும் நாம் ஜீரத்தாகவும் ஆக்கிக் கொள்ளலாம், ஃபித்னாவாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். செல்வத்தை பற்றி சொல்லுகிற போது அல் மாலு வல் பலூன ஜீனத்தக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள், அழகு என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து, வலமு அன்னமா அம்பாலுக்கும் அவலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பிள்ளைகளும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனைகள், உங்களுக்கு சோதனைகள். ஆக உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு அழகாக ஆகிறதா, உங்களுக்கு ஃபித்னாவாக ஆகிறதா என்பது உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள். ஆக யார் கையிலும் இல்லை, யாரோ எல்லாம் காரணம் அல்ல, நீங்கள் தான். உங்கள் வீட்டை அமைதியினுடைய இருப்பிடமாக ஆக்குவதும் நரகத்தின் இருப்பிடமாக ஆக்குவதும் உங்கள் கரங்கள் இருக்கிறது. நீங்கள் யார் மேலெல்லாம் பழியை போடாதீர்கள். ஆக அமைதி நிறைந்த வீடாக மாற்றுங்கள், ஃபித்னா நிறைந்த வீடாக அந்த வீடை மாற்றி விடாதீர்கள். வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய அருட்கொடை, யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து வாழத் தகுந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பது. ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்க வைக்கப்பட்ட ஒரு அருள், ஒரு கிஃப்ட் என்பதை நாம் உணர வேண்டும். மனிதன் எப்போது உணர்கிறான்? வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் இவற்றை உணர்கிறான். ஆனால் உணர்ந்த பின் வாழ்வதற்கு நாட்கள் இல்லை அவனுக்கு, நாட்கள் முடிந்து போய்விடப் போகிறது. ஆகவே அதை முதலாவதாக உணர்ந்து கொண்டால் ஒவ்வொன்றும் அருட்கொடை. ஆகவே தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுக்கு முன்னர் ஒன்றை அரிதாக கருதுங்கள் என்று. நோய்க்கு முன்னர் ஆரோக்கியத்தை அரிதாக கருதுங்கள், ஏழ்மைக்கு முன்னர் செல்வத்தை அரிதாக கருதுங்கள் என்றெல்லாம் பெருமானார் சொல்லியதை பார்க்கிறோம். முதுமைக்கு முன்னால் இளமையை அரிதாக கருதுங்கள், வேலை வருவதற்கு முன்னர் ஓய்வை அரிதாக கருதுங்கள், இறப்புக்கு முன்னர் வாழ்க்கையை அரிதாக கருதுங்கள். கையை விட்டு போன பிறகு யோசித்து என்னங்க பிரயோஜனம்? எப்போ உணர்றான் ஆரோக்கியத்தினுடைய அருமையை? ஆஸ்பத்திரியில் ஒன்று போட்ட பிறகு தான் ஆரோக்கியத்தின் அருமை உணர்கிறான்.
மனைவியை இழந்த பிறகுதான் மனைவியினுடைய அருமை பல பேருக்கு தெரிகிறது. இருக்கிற காலத்தில் ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் அமைதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆகவே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்ற அருட்கொடையை நாம் ரசித்து நாம் அதை செலவழிக்க வேண்டும். இதனை நாசமாக்கி விடுகிறார்களே, இவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா, இவர்களை பார்த்து கோபப்படுவதா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன் இந்த நிலை? இவர்கள் ஏன் பிறந்தோம் என்பதை கூட இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், எதற்காக இறைவன் நம்மை இங்கே அனுப்பி வைத்தான், நாம் எங்கே போகப் போகிறோம் என்பதை வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு கொள்கையும் இவர்களுக்கு இல்லை. ஏதோ வந்தோம், உண்டோம், உறங்கினோம், செத்தோம் என்பதாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு முடிவு உண்டு என்பதை பற்றி அறிந்திருந்தால் இப்படி அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். வாழ்க்கையை ஒரு லட்சியமாக இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒரு பொருட்டாக இவர்கள் மதிக்கவில்லை. அதனுடைய விளைவு. அதுபோலவே இல்வாழ்க்கையை பற்றியும் எந்த ஞானமும் கிடையாது. திருமணத்திற்கு முன்னரே இல்வாழ்க்கை என்றால் என்ன, உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிப்பது, இதை பற்றிய எந்த ஞானமும் இல்லை. அப்படியே ஆரம்பிச்சிடுறது. உங்கள் வியாபாரத்தை அப்படி ஆரம்பிப்பீங்களா? எதுவுமே தெரியாமல் வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவீர்களா நீங்கள்? அங்கே மட்டும் எவ்வளோ கவனமாக செய்கிறீர்கள். இல்வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் இவர்கள் செய்வதில்லை. எப்படி வேணாலும் வாழலாம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். வாழ்க்கையை அலட்சியமாக இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வாழ்க்கையை இவர்கள் வணக்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் வாழ்க்கை ஒரு வணக்கம். அந்நிக்காகமின் சுன்னதி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே இது குறித்தும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இது 2 பேருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, இறைவனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். பொய்யை சொல்லி ஊர் மக்களை ஏமாற்றி விடலாம், சமூகத்தை ஏமாற்றி விடலாம். என் மேலே ஒரு குற்றம் இல்லை, அந்த அம்மா தான் காரணம். என் மேலே ஒரு குற்றம் இல்லை, அந்த ஐயா தான் காரணம். ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியாதல்லவா? ஆகவே இந்த ஒரு வாழ்க்கையை வணக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும், மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்பதும் இதன் காரணமாக ஏற்பட்டது தான் இந்த மயான வீடுகள். தனது துணையினுடைய பலவீனங்களை இவன் தனக்கு சாதமாக ஆக்கிக் கொள்கிறான். கணவனோ மனைவியோ சில பலவீனங்கள் இருக்கும் அவரிடத்திலே. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் ஆட்டம் போடுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் எண்ணுகிறார்கள், இந்த மனைவி இல்லாவிட்டால் என்ன, இந்த கணவன் இல்லாவிட்டால் என்ன, எனக்கு என்ன இன்னொரு மணவனும் இன்னொரு கனவியும் எனக்கு கிடைக்காமலா போய்விடுவாள் என்று எண்ணுகின்ற மனப்பான்மையும் இருக்கிறது. அதனுடைய விளைவாக கூட இதனை அவர்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பல பேருக்கு பின்னால் தான் புரியுது. விவாகரத்து ஆகி முறிந்த பிறகு தேடுறான் மாப்பிள்ளையை தேடுறான், பொண்ணை தேடுறான், கிடைக்க மாட்டேங்குது. பணம் வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான். ஏனென்றால் இவனை பற்றிய செய்தி ஊரெல்லாம் பரவி விட்டது. இவன் எப்படிப்பட்ட ஆளு, இவன் மனைவியை எப்படி நடத்தினான், கணவனை எப்படி நடத்தினான் என்ற செய்தி ஊர்பூராக பரவிவிட்டது. ஆக தேடுகிறான், இவனுக்கு கிட்டுவதே இல்லை. கடைசியாக வெளியூருக்கு போய் மனம் முடிக்கலாமா என்று பார்க்கிறான். செய்தி அங்கேயும் போயிடுது. ஏன்னா அந்த ஊருக்காரன் மனம் முடிக்கிறதுக்கு முன்னால் உள்ளூர்காரன் கேட்பான்ல, எப்படி ஆள் இந்த ஆள் எப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான்ல. ஆக இப்படியெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்கள் எப்படியும் நாம் விவாகரத்தை செய்து விட்டால் நமக்கு புதிய மனைவி கிடைத்து விடுவாள், கணவன் கிடைத்து விடுவாள் என்ற அலட்சிய மனப்பான்மையும் காரணம். சிலர் எண்ணுகிறார்கள், தனது பணத்தாலும் பதவியாலும் தனது அழகாலும் இன்னொரு கணவனையோ மனைவியோ பெற்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். அங்கும் ஏமாற்றமே முடிகிறது. ஆக இந்த ஆணவத்தை விட்டு ஒழியுங்கள். பொதுவாக எல்லா மனிதர்களும் விரும்புவது பணம், பதவி மக்கள் நாடினாலும் முதலாவதாக அவர்கள் கேட்கின்ற கேள்வி, பையன் நல்ல பையனா, பையன் நல்ல பொண்ணா, குடும்பம் நல்ல குடும்பமா, அதான் முதலாவது பார்ப்பாங்க. ஆகவே உங்களுடைய பணமும் பதவியும் அழகும் எல்லாவற்றையும் சாதித்து விடும் என்று எண்ணாதீர்கள். நம்மளே பார்க்குறோம் இல்லை, ஊரில் பல பணக்காரங்க வீடுகளில் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் முடியல? எல்லா வசதியும் அவங்களிடத்திலே இருக்கிறது. ஆகவே எதையும் இந்த பணத்தின் மூலமாக, பதவியின் மூலமாக வாங்கிவிடலாம் என்ற ஒரு மெத்தனமும் இந்த மயான வீடுகள் உருவானதற்கான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர்
குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டால் பாதிக்கப்பட போவது யார்? அதிகம் பாதிக்கப்பட போவது யார்? குழந்தைகள் தானே. சமீபத்திலே ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு விவாகரத்து வழக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீதிபதி என்ன செய்தார்? 2 பேரையும் கூப்பிட்டார். குழந்தைகளும் இருந்தன. 2 பேரும் வாங்க, இந்த குழந்தைகளை பாருங்கள், இந்த குழந்தைகளுடைய முகத்தை பாருங்கள். நீங்கள் 2 பேரும் பிரிந்து போனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். இன்னும் 1 வாரம் தருகிறேன் உங்களுக்கு, இன்னும் 1 வாரம் தருகிறேன். அந்த 1 வாரத்துக்குள் உங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதற்கும் முடியவில்லை என்றால் விவாகரத்தை கொடுத்து விடுகிறேன். ஆக இந்த பிரிவினையால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகள் தான். அவருடைய எதிர்காலம் எதுவரை போகிறது? விவாகரத்துக்கான குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிறது இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னொடனே கல்யாணம் முடிக்க வரமாட்டாங்க. பல பேர் வரமாட்டாங்க. பேசலாமா? ஆக நாம் செய்கிற தவறுக்காக எந்த பாவமும் அறியாத குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன. பாருங்கள், அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படுகிறது. முன்பெல்லாம் ஒரு காலம் நாம் பார்த்திருக்கிறோம், கணவனுக்கு மனைவிக்கு இடையே ஒத்துப்போவதில்லை என்றாலும் வாழ்ந்து முடிப்பார்கள். எதற்காக? வழியில் குழந்தைகளுக்காக வாழ்ந்து முடிப்பார்கள். இப்போ அதுவும் போய்விட்டது. குழந்தை எங்கே போனால் நமக்கு என்ன? மட்டி விட்டுருங்க. அதைவிட எல்லோருக்கும் தங்களுடைய ஈகோ தான் மிக பெருசாக தெரிகிறது. தன்முனைப்பு, விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனப்பான்மை, தான் நினைத்ததைத்தான் முடிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை. இல்லற வாழ்க்கை என்று வந்துவிட்டாலே விட்டு கொடுத்தலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவதும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை நடத்த முடியாது. இல்லற வாழ்க்கை என்ன உங்கள் அலுவலகத்தில் நடத்த முடியுமா? உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் சொல்வதையெல்லாம் உங்கள் பியூன் கூட கேட்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. எங்கே இந்த வேலைக்காரன் நல்ல வேலைக்காரன் நம்ம விட்டு போயிடுவானோ, இந்த டிரைவர் நம்ம விட்டு போயிடுவானோ என்று அவனிடத்திலே எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறீர்கள். ஆனால் வீட்டிலே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதை பற்றி இங்கே கவலைப்படுறதில்லை. தான் நினைத்ததை நடக்க வேண்டும். 2 பேர் ஒன்றா சேர்ந்தாலே அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணுங்க. ரொம்ப தூரம் தேவையில்லை. இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போகணும் காரில். அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கொஞ்சம் போய் சேர முடியும் அந்த ஊருக்கு. நான் நினச்சபடி தான் பண்ணால் போய் சேர முடியாது. ஒரு சிறிய பயணத்துக்கு கூட விட்டு கொடுத்தல் அட்ஜஸ்ட் பண்ணுதல் இல்லாமல் போய் சேர முடியாது. வாழ்க்கை பயணத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நான் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்கு கல்யாணம் முடிகிற? நீ அட்ஜஸ்ட் பண்ணத்திற்கு உன்னிடத்தில் அதற்கான தகுதி இல்லை என்றால் நீ தனியாக இருந்து கொள். நீ திருமணமே முடிக்க வேண்டாம். ஆக 2 பேர் என்று வந்துவிட்டாலே இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டும். ஆக இப்படி பல காரணங்களினால் இந்த சக்கீனத்தாக இருக்க வேண்டிய வீடுகள் மயான வீடுகளாக மாறிப்போய்விட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேண்டும். அலட்சியமாக நடந்து கொள்கின்ற போது இந்த நிலைதான் உருவாகும். ஆகவே இறுதியாக அன்புக்குரிய தோழர்களே, நீங்கள் இந்த திருமணத்தை ஒரு வணக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு இபாதத், மறந்து விடாதீர்கள். தொழுகையில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கின்றீர்களோ, எவ்வளவு கவனமாக இருக்கின்றீர்களோ, சின்ன சின்ன விஷயத்துலாம் கவனமாக இருக்கீங்க. தண்ணி இங்கே வரைக்கும் பட்டுதா, இங்கே பட்டுதா, மசூ செய்யும்போது இங்கே தண்ணி, ஏப்பா என்ன கவனம், சந்தோஷம்தான், நான் ஒன்றும் குறை சொல்லலை. அந்த கவனம் வாழ்க்கையில் இல்லையே, அங்கே ஹலால் ஹராம் மனைவியை பேசுவது, கணவனை பேசுவது, அங்கெல்லாம் மார்க்கம் பறந்துருது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மார்க்கத்தில் ரொம்ப பிடிப்பு. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். மீதாக்கன் அலீன், இது ஒரு உறுதியான ஒப்பந்தம். ஆக ஒப்பந்தம் போட்டு திருமணத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ எழுத போகிறாங்க, அதை பார்த்தாலே தெரியும். இஸ்லாம் தான் இந்த ஒப்பந்த முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. திருமணம் என்பது ஒப்பந்தம், கணவனும் மனைவியும் போட்டுக்கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம். சில நிபந்தனைகளின் பேரில், இந்த நிபந்தனைகளின் பேரில் நான் உன்னை மனம் முடிக்கிறேன்.
நிபந்தனைகள் போடலாம். ஆண்களும் நிபந்தனைகள் போடலாம், பெண்களும் நிபந்தனைகள் போடலாம். நிக்காஹ் நாமா இப்போது ரொம்ப நாளாக பேசி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் பர்சனல்லா போர்டில். ஆனால் இன்னும் நடைமுறைக்கு அது வரவில்லை. எழுதியெல்லாம் முடித்து விட்டார்கள். ஆகவே நான் உன்னிடத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், உன்னிடத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். ரெண்டும் சேர்ந்து கையெழுத்து போட்டவர் தான் திருமணமே முடிக்கணும். அதான் இஸ்லாமிய சட்டம். ஆகவே ஒப்பந்தத்தினுடைய விதிகள் பேண வேண்டும். உரிமைகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது, ரெண்டுமே இருக்கிறது. இட் இஸ் நாட் அ ஒன் வே டிராஃபிக். பல பேருக்கு ஒன் வே டிராஃபிக் தான். உரிமைகளை மட்டும் கோருவார்கள், கடமைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். திருமணம் என்பது அமைதி பெறுவதற்கான இடம். லிதஸ்குனு இலேஹா, அல்லாஹ் சொல்கிறார், லிதஸ்குனு இலேஹா, நீங்கள் அமைதி பெறும் பொருட்டு ஆண்களையும் பெண்களையும் நாம் படைத்திருக்கிறோம். ஆக அமைதி தான் நம்முடைய இலக்கு. இஸ்லாம் என்றாலே அமைதி. இஸ்லாம் என்ற சொல்லுக்கு அமைதி என்று பொருள். எங்குமே சாந்தி நிலவ வேண்டும், இதுதான் இஸ்லாம் சொல்வது இல்லையா? தொழுகை முடித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறோம். ஒருவருக்கொருவர் கையை கொடுத்து கொண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும், அவங்க மீது சாந்தி உண்டாக என்று சொல்லுகிறோம். வீட்டிற்குள் நுழைகிற போது அமைதி உண்டாகுக என்று சொல்லுகிறோம். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற இடத்திற்கு பேர் தாருஸ்ஸலாம், அமைதியினுடைய இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். சொர்க்கத்திற்கு பேர் தாருஸ்ஸலாம், அமைதி. எங்குமே இஸ்லாம் அமைதியை பற்றித்தான் பேசுகிறது. ஆக வீடுகளும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆக அதற்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்கள். அத்தோடு வீடுகளை நான் சொன்னதை போன்ற ஜீனத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஃபித்னாவாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அழகாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனை நீங்கள் சோதனை கூடமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், வாழ்க்கை பிரிவதற்கு அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பற்றி திருமறையும் திருநபி வாழ்க்கையும் என்னென்ன சொல்லியிருக்கின்றன என்பதை முன்னரேயே அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். கடைசியாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் எவரும் மூக்கை நுழைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பல பேருடைய இல்லற வாழ்க்கை அழிந்து போனதற்கு காரணமே பிறர் மூக்கை நுழைத்ததால். குறிப்பாக பெற்றோர்கள். பெற்றோரிடத்திலே அறிவுரை கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் குறுக்கிட்டால் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவிலே விவாகரத்து செய்யப்பட்ட சுமார் 7000 முஸ்லிம் குடும்பங்களிலே ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. ஏன் விவாகரத்து செய்தீர்கள்? அவர்கள் எல்லோரும் ஒரே பதில், எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை முறிந்து போயிருக்காது. அதான் அவர் சொன்னது ஆய்வு. ஆக பல பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆட்டி வைக்கிறார்கள். பெற்றோர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் மனைவிக்குத்தான் நீங்கள் தலைவர், உங்கள் பிள்ளைகள் குடும்பத்திற்கு அல்ல. உங்கள் பிள்ளைகள் குடும்பத்துக்கு அவர் தான் தலைவர். அவர் தான் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தலைவர். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர், உங்கள் பிள்ளை குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர், உங்கள் பேரன் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர், கொள்ளு பேரன் குடும்பத்துக்கு நீங்கள் தான். என்ன விளையாடுறீங்களா? எத்தனை தலைவராக இருக்கீங்க? அறிவுரை சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள். மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்தால் நீங்கள் கொஞ்சம் குறுக்கிடலாம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், என்ன சமைக்கலாம், எங்கே வெளியே போகலாம், எல்லாவற்றிலும் குறுக்கிட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கியதிலே பெரும் பங்கு பெரும் பெற்றோர்களுக்கு உண்டு. ஆகவே அதிலே உங்களுடைய வாழ்க்கையில் எவரும் மூக்கை நுழைக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆக இல்லற வாழ்க்கைக்கான சில குறிப்புகளை, இதுதான் முழுமையானது என்பதாக அல்ல, சில குறிப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இன்னும் படியுங்கள், வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழுங்கள். எப்படியும் வாழ்ந்தே தீருவோம், அமைதியாக வாழ்ந்தே தீருவோம் என்பதிலே உறுதியாக இருந்தால் நீங்கள் கடைசி வரை இனிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்து அய்னின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைரன் டாக்டர் சாஹிப் அவர்களே. மிக ரத்தின சுருக்கமாக இல்லறத்தில் நுழைய இருக்கக்கூடியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதர சமூகத்திற்கும் சிந்திக்கக்கூடிய சில துளிகளை விட்டு சென்றிருக்கிறார்கள்.
மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வாக இருந்து கொள்வது, முஅல்லஃபத்தி குலூப், ட்ராங்குவலிட்டி, உவப்பாக உவகையாக நடந்து கொள்வது, புயூத்து சுக்கூன், வீட்டை அமைதியாக வைத்துக் கொள்வது, வீட்டை ஜீனத்தாக்கிக் கொள்வது, ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, வீட்டை ஃபித்னாவிலிருந்து தவிர்த்து கொள்வது, இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை சில மணி நிமிடங்களிலே நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் எடுத்து நம் வீட்டுக்கும் நம் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக்கி கொள்வோமாக என்ற துவாக்களோடு இந்த திருமண நிகழ்ச்சி முத்தாய்ப்பான ஈஜாப் கபூல் என்ற விஷயத்திற்குள் செல்வோம். அதற்கு முன்னால் தோல்சாப்பு குடும்பத்தினர், முத்துக்கட்டி குடும்பத்தினர், பட்டறை முகமது அலி ஹாஜி அவர்களின் குடும்பத்தினர், அஹ்மத் தாஹிர் ஹாஜி மர்ஹூம் அஹ்மத் தாஹிர் ஏடி ஹாஜியார் குடும்பத்தினர் மற்றும் எல்கேஎஸ் குடும்பத்தார் ஆகியோர்களின் இல்ல திருமண விழா இனிதே இங்கே நடைபெறுகிறது. மணமக்கள் முதலாவதாக 2 திருமணங்கள் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக நடைபெறக்கூடிய இந்த திருமண மணமக்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தி முதல் ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோம். மர்ஹூம் பட்டறை அல் ஹாஜ் முகமது அலி அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் முத்துக்கட்டி அல் ஹாஜ் முகமது ஷாஃபி அவர்களின் மகள் வழி பேரனும், ஜனதா டைமண்ட் திருச்சி மர்ஹூம் எம்ஏ முகமது அப்துல் காதர் அவர்களின் அன்பு புதல்வனுமான எம்ஏசி முகமது ஷாஃபி பிஇ மணாலனுக்கும், மர்ஹூம் முத்துக்கட்டி முகமது ஷாஃபி அவர்களின் மகன் வழி பேத்தியும் அல் ஹாஜ் ஏடி முகமது அப்துல் காதர் அவர்களின் மகள் வழி பேத்தியும் எம்எஸ் ஷேக் அப்துல் காதர் அவர்களின் அன்பு புதல்வியுமான எஸ்ஏசி ஆயிஷா பிஎஸ்சி மணாலிக்கும் தற்போது ஈஜாப் கபூல் எனும் மன ஒப்பந்த நிகழ்ச்சியை மணமகளின் தந்தை ஷேக் அப்துல் காதர் அவர்கள் ஒப்பந்தம் செய்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனது மகள் ஆயிஷாவை நீங்கள் தருவதாக கூறிய 74 கிராம் தங்க நகை மகருக்கு இந்த சபையோர் சாட்சியாக என் மகளின் பூரண சம்மதத்துடன் உங்களுக்கு நான் நிக்கா செய்து தந்தேன். அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக் அலைக்க ஓ ஜமா பைனக் மாஃபி கைர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த மணமக்களுடைய அறிமுகம். மர்ஹூம் அல் ஹாஜ் எம்டிஎஸ் முகமது ஷாஃபி அவர்களின் மகன் வழி பேரனும், அல் ஹாஜ் ஏடி முகமது அப்துல் காதர் அவர்களின் மகள் வழி பேரனும், எம்எஸ் ஷேக் அப்துல் காதர் அவர்களின் அருமை புதல்வனுமாகிய எஸ்ஏசி முகமது ஷாஃபி எம்காம் மணமகனுக்கும், மர்ஹூம் அல் ஹாஜ் டிஏஎஸ் முகமது அப்துல் காதர் அவர்களின் மகன் வழி பேத்தியும், அல் ஹாஜ் எம் கனி அவர்களின் மகள் வழி பேத்தியும் அல் ஹாஜ் ஏகே அஹமது சுலைமான் அவர்களின் அருமை புதல்வியுமான ஏஎஸ் ஜாசிரா பிஏ மணாலிக்கும் இப்போது வாழ்க்கை ஒப்பந்தம் எனும் ஈஜாப் கபூல் நிகழ்ச்சி அதை நடத்தி தருகிறார் ஏகே அஹமது சுலைமான் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது மகள் ஏஎஸ் ஜாசிராவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 74 கிராம் தங்க நகை மகருக்கு அவளது மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோ சாட்சியுடன் நான் தங்களுக்கு நிக்கா செய்து தருகிறேன். இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக் அலைக்க ஓ ஜமா பைனக் மாஃபி கைர். அல்லாஹ் இந்த இரு மணமக்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக, மென்மேலும் பரக்கச் செய்வானாக,
தன்னுடைய அருள்களை பாலிப்பானாக, சொரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நன்றி உரைக்கு சொல்கிறோம். நன்றி உரையாற்ற வருகிறார் அல் ஹாஃபில் MAC அஹ்மத் தாஹிர் பிகாம் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்து கண்மணியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் கூறி என் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த முபாரக்கான நிக்காஹ் என்னும் திருமண விழாவிலே கலந்து கொள்ள இலங்கை, சென்னை, திருச்சி, கேரளா, இளையாங்குடி, ஹைதராபாத் மற்றும் உள்ளூர் வெளி மாநிலங்களிலிருந்து திரளாக வந்து சேர்த்த உங்கள் யாவருக்கும் நன்றியை பெரும் மகிழ்வுடன் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த திருமண நிகழ்வுக்கு இடம் தந்து உதவிய அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜுமா பள்ளி நிர்வாகத்தினருக்கும் வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களுக்கும் ஒளி அமைத்து உதவியவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே ஹித்மத் செய்த அனைத்து ஊழியர்களுக்கும் மிக்க நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோமாக. சபையை கலைக்கும் போது கஃபாரா என்னும் பாவ மன்னிப்பு துவாவோடு இந்த சபையை கலைத்துக் கொள்வோமாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இரு மணமக்களும் தங்களுடைய மகர்களை அவர்களுடைய மணாளியின் தந்தையிடம் ஒப்படைக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி இப்போது நடைகிறது. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من
صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان
هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر
والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى
ألم يك نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث.